மனுஷனுக்கு மனுஷன் ஹெல்ப் பண்றத பத்தி சொன்னாங்க. இப்போ உங்களுக்காக சமைச்சா வாங்களே ஒரு ஹெல்ப்பா உங்களுக்கு சாப்பாட்டையும் ஊட்டி விடுவாங்க. இதுக்குத்தான் இவ்வளவு பேசிட்டு இருக்கியாடா? என்ன நீ பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஊட்டுங்க. என்ன சொல்றீங்க தவக்கல? என்னால முடியாது. நீங்க வேணா ஊட்டி விடுங்க. ஐயோ, ஆம்பளைக்கு ஆம்பளை ஊட்டி விடக்கூடாதுன்னு எங்க பாட்டி சொல்லிருக்கு. என்னால முடியாது. நான் பாட்டி சொல்ல தட்டாத பேரன். அது மட்டும் இல்லாம எனக்கு கல்யாணம் வேற நடக்காதான். நானே ஒரு கன்னி பையன். எனக்கு கல்யாணமாக போனா அது உங்களுக்கு பரவாயில்லையா? அதனால நீங்க தான் ஊட்டணும். ப்ளீஸ் தவக்கல. நானும் ப்ளீஸ் தான். பாருங்க, எனக்கு முக்கியமான ஒரு போன் வந்துருச்சு. என் பாட்டி தான் போன் பண்றாங்க. நான் போய் பேசியே ஆகணும். நீங்க ஊட்டுங்க. வாங்க ஊட்டுங்க ஊட்டுங்க. பாரதி, அவனை விடுங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன். நீங்க தட்டை கொடுங்க. பரவாயில்ல சார். பாரதி, கிளம்பிட்டியா? ஆமா பாட்டி, லஞ்ச் பேக் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பாட்டி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? ஆமா பாரதி, பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட மறந்துட்டியா? நேத்து நான் பசங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரப்போ அவங்க மிஸ் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, ஏதோ டென்ஷன்ல நீ கவனிக்காம விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ சாரி பாட்டி, இந்த விஷயம் சுத்தமா ஞாபகத்திலேயே இல்ல. வேற வேலை டென்ஷன்ல மறந்தே போயிட்டேன். மனோ ஏதோ அவசரமா பணம் வேணும்னு கேட்டான்னு அவன்கிட்ட கொடுத்தேன். அவன்கிட்ட பணம் இருந்தா கண்டிப்பா கொடுத்திருப்பான். ஃபீஸ் கட்டலன்னு சொன்னா ரொம்ப சங்கடப்படுவாங்க. குழந்தைங்களாவது கொஞ்சம் முன்னாடியே ஞாபகப்படுத்திருக்கலாம். ரிமைண்ட் பண்ணாம விட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே பாட்டி. எப்படியாவது பசங்களுக்கு ஃபீஸ் கட்டிதானமா ஆகணும். மொத்தமா எவ்வளவு கட்டணும்னு சொன்னாங்க? தமிழுக்கு ஒரு 1,00,000 ரூபாயும் ஆதித்யாவுக்கு 60,000 கட்டணும். இப்போ இவ்ளோ பெரிய அமௌண்ட் எப்படி ரெடி பண்றதுன்னு தெரியலையே. கவலைப்படாதீங்க பாட்டி, நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிடுறேன். சரி சரி. என்ன கலர் லுங்கி வாங்கலாம்? அண்ணி, என்ன ஆபீஸ்க்கு ரெடி ஆகி போறீங்களா? சாப்பாடுலாம் கட்டுறீங்க போல. சரி தவக்கல, அதை விடுங்க. அவருக்கு காலையில கொடுக்க வேண்டிய மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டீங்களா? ஐயோ மறந்துட்டேன். நீ இருங்க, போய் நான் கொடுத்து வந்துடுறேன். ரொம்ப பெரிய இவ மாதிரி இவளுக்கு மட்டும்தான் அக்கறை இருக்க மாதிரி நடந்துக்கிற பாரு. இவளா என்ன அடிக்க வந்தது யாரா இருக்கும்? அடிக்க வர்ற அளவுக்கு யாருக்கு என் மேல அவ்வளவு கோபம்? சார், என்ன சார் ஆச்சு? அன்னைக்கு காஞ்சிபுரத்துல என்ன கொலை பண்ண பார்த்தது நீயும் உன் ஆளுங்களும் தான் எனக்கு நல்லா தெரியும். ஒருவேளை இதுக்கு பின்னாடி துரை இருப்பானோ? அவன் இப்ப எங்க இருக்கான்னு விசாரிக்கணும். அண்ணே, உங்களுக்கு மாத்திரை கொடுக்க மறந்துட்டேனே. நீங்களாவது ஞாபகப்படுத்த வேண்டாமா? அங்க போனா பாரதி நீ கரெக்டா கேக்குறாங்க. இந்தாங்க, முதல்ல மாத்திரையை சாப்பிடுங்க.
மெதுவானே. இவன் எதுக்கு இந்த நேரத்துல கூப்பிடுறான்? தப்பா இருக்கு. போன் அட்டன் பண்ணலன்னா இவனுக்கு கண்டிப்பா நம்ம மேல சந்தேகம் வந்துடும். சமாளிப்போம். என்ன சொல்றான்னு பாப்போம். மித்ரா, டக்குன்னு தலையில் அடிச்சதும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு தடவை அடிச்சா வலி ரொம்ப அதிகமாயிடும். இங்க உட்காந்தா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் இங்கே உட்காந்துக்கிறேன். சரி ஆதி. மித்ரா மேடம், ஒரு 10 மினிட்ஸ் எனக்காக வெயிட் பண்ண முடியுமா? வாட்? 10 மினிட்ஸா? எதுக்கு எதுக்கு வெயிட் பண்ணோம்? பக்கத்துல ஒரு கோயில் இருக்குல்ல, அங்க சீக்கிரமா போயிட்டு வந்துடுறேனே. ஹே, என்ன விளையாடுறீங்களா பாரதி? ஆபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சுன்னு நானே டென்ஷன்ல இருக்கேன். நீங்க என்னடானா ஏதோ கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் முடியாது. மித்ரா, என்னது? நமக்கு டைம் இருக்கு. கோயிலுக்கு போகணும் தானே கேக்குறாங்க. போயிட்டு வரட்டும், விடு. இல்ல ஆதி, இனிமே டிராபிக் ஆரம்பிச்சிரும். ஆபீஸ் போறதுக்கு லேட் ஆயிடும். அதனாலதான் சொல்றேன். இட்ஸ் ஓகே, பாத்துக்கலாம்.